என்ன ஊருக்குள்ள ஒத்தனை வேலை கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு. ஆஹா, இந்த ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, இவர்கிட்ட போய் வேலையை கேட்போம். வணக்கம் முதலாளி, இது வேலை இருந்தால் கொடுங்க முதலாளி. முன்ன தெரியாத ஒன்றை எப்படி வேலை கொடுக்குறது? நீ எந்த ஊருக்காரன்டா? ஒன்றை வேலையை கொடுத்தோம்னாக்கா நீ பாட்டுக்கு ஏதாவது வீட்டில் உள்ள ஜாமான் எல்லாம் திருட்டு ஓடி போயிட்டேன்டாக்கா. வீட்டில் ஒரு ஜாமான் இல்லைங்கிற தைரியத்தில் தானே நீங்கள் வெளியே கதவு திறந்து போட்டு வச்சுட்டு உட்காந்துக்கிறியா? வீட்டில் ஜாமான் இருந்துச்சுனாக்கா நீங்கள் கதவுல சாத்திட்டுல உட்காந்துருப்பீங்க. நம்பி கொடுங்க முதலாளி. நல்லா தெளிவாக பேசுனாலும் கொஞ்சம் ஓவரா பேசுறியடா. உன்னை நம்பி எப்படி வேலையை கொடுக்குறது? நம்பிக்கை தான் முதலாளி, நம்பிக்கை தானே வாழ்க்கை. நம்பி கொடுங்க, நான் நல்லா வேலையை பார்ப்பேன். இந்த வாசலை, ஜனக்கம்பி, இந்த கதவு எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சி வச்சிரு. இதெல்லாம் கூட்டி அள்ளிடு. இந்த குப்பையெல்லாம் இனிமே எதுவுமே போடக்கூடாது. இதுக்கு எவ்வளோ கேட்குறா? ஆஹா, பார்க்கறதுக்கு பேய மாதிரி இருக்கானே, எவ்வளோ கேட்டாலும் தருவானோ? சரி, ஒரு தோரணமாக ஒரு 500 ரூபா கேட்டு பார்ப்போம். வேற ஆள்வாண்டாக்க ஒரு 1000 ரூபா கேட்கலாம். நீங்கள் வந்து எனக்கு முதல் தரமா வேலையை கொடுக்குறியா? உங்கள்கிட்ட ஜாஸ்தியாக கேட்க முடியாது. ஒரு 500 ரூபா கொடுங்க. இது 500 ரூபாவா? அதெல்லாம் முடியாது. 150 ரூபா தருவேன். வாங்கிட்டு வேலையை பார்க்கணும் பாரு, இல்லைன்னா போயிட்டே இரு. என்ன முதலாளி இப்படி சொல்லியா? அந்த பெரிய ஊட்ட கட்டி வச்சுக்கிட்டு ஒரு 150 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியா? இது உங்களுக்கே வந்து நல்லா இருக்குமா? ஒரு 150 ரூபா கொடுத்தாக்கா கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க முதலாளி. 150 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா தரமாட்டேன். பார்க்கண்டா பாரு, இல்லைன்னா போயிட்டே இரு. முதல்ல என்ன வேலை பார்க்கணும்? முதல்ல இந்த ஜனக்கம்பி எல்லாம் தொட. அதான் ரொம்ப அழுக்கா இருக்குது. எவ்வளவு நேரம் அதே தொடச்சி நீ பாட்டு மேலே பாடுறா. மேலே எல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு பாரு, அதையெல்லாம் தொட. நீ கொடுக்குற 150 ரூபாய்க்கு வந்து மேலே கீழே தொடப்பாளா? போடா, அதை போய் உங்க அப்பனை போய் பார்க்க சொல்லு. என்னடா சொன்னா? அப்பர்லேயும் தொடக்கணுமான்னு வந்து கேட்ட முதலாளி. ஓ, அப்படி கேட்டியா? அப்பர் லோவர் எங்க பார்த்தாலும் தொடக்கணும். நீ தொடச்சிக்கிட்டு நில்லு, இந்த வந்துடுறேன். வணக்கண்ணா. அது யாரா? அது நம்மளுக்கே தெரியாம கூட பிறந்த தம்பி. யாரா நீ? அண்ணா சாப்பிட்டு 2 நாளாச்சுண்ணே, ரொம்ப பசியா இருக்குது. ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கண்ணா. நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேண்ணே. அடே, நம்மளுக்குன்னு வந்து மாட்டானோல, நம்மளை வந்து வீட்டு ஓனர் நினைச்சிட்டானோ, நம்மள்ட்ட வந்து வேலை கேட்கறான். சரி சரி, இவனை வச்சுக்கிட்டு நம்ம எல்லா வேலையும் பார்த்துட வேண்டியதான். பசியா இருக்குதுன்னு சொல்லிவிட்டா, சாப்பாடு வாங்கி தரேன். ஆனால் வந்து சம்பளமெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. சம்பளமெல்லாம் தரமாட்டேன் சொல்லிவிட்டேன். எனக்கு சம்பளமெல்லாம் வேணாண்ணா, நீங்கள் சாப்பாடு போட்டாலே போதுண்ணே. நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்கிறேண்ணே. சரி வா, இந்த ஜன்னக்கம்பியெல்லாம் தொட. இந்த ஜன்னலையாண்ணே? ஆமாம், அந்த ஜன்னலை தான். அப்படியே மேலே ஏறி தொடச்சிடு. மேலே ரொம்ப அழுக்கா இருக்குது. சரிண்ணா, தொடச்சிடுறேண்ணே. பாத்தியா, இவனை வேலை பார்க்க சொன்னதுக்கு வந்து வேலை பார்க்க உட்காந்துட்டு இருக்கிறத வெட்டியா? டே, உன்னை என்ன சொல்லிட்டு போனேன்? ஜனக்கம்பியெல்லாம் தொடக்க சொன்னா இல்லையா? தொடக்காம அப்படி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். யாரா அவன்? அவங்க நின்று தொடச்சி நிற்கிறான். யார் வேலை பார்த்தா எனக்கு? உங்களுக்கு தான் வேலை நடந்துகிட்டு இருக்குல்ல, நீங்கள் பேசின காசை கொடுங்க. அது சரிதான். யார் வேலை பார்த்தா என்ன? எனக்கு ஊர் சுத்தமா ஒன்றா சரிதான். என்னட்டு சில்லறை இல்லை, 500 ரூபா தான் இருக்குது. உன்கிட்ட சில்லறை இருக்குதா? அந்த 500 ரூபா கொடுங்க. வேற எதுவும் வேலைகளை இருந்துச்சுன்னா சொல்லுங்க, கழிச்சு விட்டுக்குவோம். இந்த தரையெல்லாம் சுத்தம் பண்ண முடியாது, ஜன்னல் மட்டும் தான் சுத்தம் பண்ணுவேன். அதுக்கு தான் 150 ரூபான்னு சொன்னா. இப்போ எந்த வேலையை வந்தாலும் பார்க்கணுங்கிறா? இப்பதான் ஆள் கிடைச்சிருச்சு முதலாளி. நீங்க வேலையை மட்டும் சொல்லுங்க, என்ன வேலையை பார்க்கணுன்ட்டு பார்த்து முடிச்சுட்டு போயிடுறேன். அப்படியே மாடியை சுத்தம் பண்ணிடுறியா? மாடி தானே, இந்த இப்போ சுத்தம் பண்ணிடுவோம். தம்பி இங்கே வாடங்க. சொல்லுங்கண்ணா. ஜன்னலை சுத்தம் பண்ணதெல்லாம் போது, அப்படியே மாடியை சுத்தம் பண்ணிட்டு கடைக்கு வா. நான் கடையில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன். சரிண்ணா. நல்ல வேலைக்காரன் தானே வச்சிருக்கா. நீ எந்த வேலை சொன்னாலும் ஓகேன்னு சொல்லணும்டா. ஏங்க நீங்க கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறியா? நீங்க போய் மாடியை திறந்து விடுங்க. என்ன ஒரு நல்ல நாளுடா நம்மளுக்கு. வேலைக்கு போன இடத்துல நம்ம திடீர்னு ஓனர் ஆயிட்டோமே. தம்பி நான் கடைக்கு போறேன், அப்படியே மாடியை சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறியா? சரிண்ணா, நான் வந்துடுறேண்ணா. நீங்க போங்க. யார் பத்த புள்ளன்னு தெரியலையோ, அநியாயத்துக்கு பாசக்காரனாங்களா, நல்ல வேலைக்காரனும் இருக்கானே. நம்மளே அண்ணன் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம சொல்ற வேலையெல்லாம் பாக்குறேங்கிறானே. என்ன ஒரு ஆனந்தம் நம்மளுக்கு இன்னைக்கு.